வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பம்பையிலிருந்து சபரிமலை போயிட்டுருக்கிறேன். எத்தனை மணின்னு பார்த்தா நைட்டு ஒரு 10:45 போய் சேர்றதுக்கு ஒரு 12:30 ஆகி போச்சுங்க. என்ன காரணம்னா கடுமையான மழையிலுமே ஐயப்ப பக்தர்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. பாருங்க, பம்பையில் குளிக்கிறதுக்கு அளவோடே கிடையாது. என்ன காரணம்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அதனால் பம்பையில் அளவோடே கிடையாது. சுற்றி பற்றி பயங்கரமான ஒரு தண்ணியோட சீற்றம் தான். வரலாறு காணாத மலை. இந்த வரலாறு காணாத மலையிலையுமே இப்போ வந்து பம்பையிலேருந்து மேலே போய் படி ஏறிட்டுருக்குறேங்க. பாருங்க, இதான் பம்பையிலேருந்து கணபதி கோயில் வழியாக ஏறி வர அந்த பந்தள மன்னன் அந்த சிலை அப்படியே இருக்குது. பாருங்க, பந்தள மன்னன் ஐயப்பனை பெற்றெடுத்த மாதிரி சிலை உருவாக்கி இருக்கிறாரு. இந்த பம்பா கணபதி கோவில் ஊற மலை தான். மலையில் வந்து மலை ஏறதுக்கு ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஐயப்பனை தரிசனத்துக்கு போயிருக்கேங்க. படியேறதுக்கு அனுமதி இல்லை. என்ன காரணம்னா இப்போ நட சாத்தியாச்சுன்னா படியேறதுக்கு அனுமதி கிடையாது. இது வந்து நீலிமலை ஏறிட்டுக்கிறேங்க. நீலிமலை ஏற்றம் தான் இது. நீலிமலை ஏற்றம் அப்படியே பாருங்கள். நைட்டில் அப்படியே இறங்கி வந்துட்டுக்கிறாங்க, மேலே ஏறிட்டுக்கிறாங்க. இப்போ போனால் சாமி வந்து விடிய காலையில் 3:45 தான் பார்க்க முடியும். மாதிரி நீலிமலை ஏற்றம் பூரா மலை தாங்க. பாரு, இரவில் வந்து அப்படி ஏறிட்டுக்கிறாங்க. வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்க, அந்த லைட்டு வெளிச்சத்துலையுமே ஏறிட்டுக்கிறேங்க. ஒரு மலை தான். மலையில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டால் 70 வயசுலேருந்து 80 வயசு முதியோர்களும் நடந்து வந்துட்டுக்கிறாங்க. எதுக்குன்னா ஐயப்பனை ஒரு முறை தரிசித்து விட மாட்டோமோ அந்த ஐயத்தில் நடந்து போயிட்டுக்கிறாங்க. கடுமையான பக்தர்கள் கூட்டம். இந்த மாதிரி ஒரு இடம் இழக்கிற பக்தர்கள் கூட்டத்தை நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் வந்து இடையில வந்து நான் பார்த்ததில்ல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்தர்கள் வந்து மலை ஏறிட்டுருக்குறாங்க. இது நீலிமலை டாப்பு. நீலிமலை ஏற்றம் ஒன்று இருக்குது, அப்பாச்சி மேடு ஒன்று இருக்குது. 2 தான் பயங்கரமான ஹில்ஸு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சா கல்லில் தான் இருக்குது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பாறை அப்படியெல்லாம் இருக்கும்போது ஓரளவுக்கு இருந்தது. இப்போ வந்து படி போட்டனால ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் மழை வந்தால் ரொம்ப மலை ஏறக்கு ரொம்ப கஷ்டம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 11 மணிக்கு நடந்து போயிட்டுருக்குறேங்க. இதுதான் முதல் முறை. மேக்சிமம் ஒரு 6, 7, 8 மணிக்கு போயிடுவேன். ஆனால் இது கொஞ்சம் டிராஃபிக் ஆகிறதுனால மழையினால் ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு மலை ஏறிட்டுருக்குறேங்க. பாருங்க, மழை பெஞ்சிட்ருக்குது. இருந்தாலும் பக்தர்கள் ஏறிட்டுருக்குறாங்க, இறங்கிட்டுருக்குறாங்க. அவ்வளோ ஒரு கடுமையான சிரத்தை தான் இந்த முறை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மழை பெஞ்சிட்ருக்குது. இருந்தாலும் அந்த ரெயின் கோட்டு மாதிரி ஒன்று இருக்குது. அது கடையில் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி அதுக்கப்புறம் தான் மலை ஏறுறாங்க சில பக்தர்கள். நானெல்லாம் ரெயின் கோட் வாங்கல, அப்படியே ஏறிட்டேங்க. ஒரு மழை வந்து ஃபுல்லாக பேஞ்சிட்ருக்குது. பக்தர்கள் எப்படி நடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்க. அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்குது. ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டுருப்பாங்க. இப்போ போனால் படி ஏற முடியாது. சுமார் மணி 11:45 இருக்குது. அந்த 11:45க்கு போனாலுமே 12:30 ஆயிடுச்சு. 3:45 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் தான் படி ஏற முடியும். கட்டு இல்லாதவங்க படி ஏற முடியாது. பாருங்க, அந்த ரெயின் கோட்டோடு தான் பக்தர்கள் நடந்து வந்துட்டுக்கிறாங்க. கட்டு அதுக்கப்புறம் ரெயின் கோட்டு போட்டு தான் நடந்து வந்துட்டுக்கிறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மலை ஏறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் கடுமையான விரதம் இருந்தாலும் சபரிமலை ஐயப்பன் கோயில் போக முடியும். நான் கார்த்திகை மாதம் வந்து
கடுமையான விரதம் இருந்து பெருவழியில் தான் நடந்து போவேன். பாருங்கள், இது வந்து அந்த மரக்கோட்டம். இங்கேருந்து கொஞ்சம் பிளைன்ஸ் தான். இங்கேருந்து சபரிமலை வரைக்கும் பிளைனாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதை ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரும். மலை தாங்க. மலையிலையுமே நடந்து தான் போயிட்டுருக்குறாங்க. பாருங்கள், இது மரக்கோட்டத்து சரங்குத்தி வழியாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. பூரா மழை தான் இருந்தாலும் லைட்டு எல்லா வசதியும் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலை ஐயப்பன் தேவசம் போர்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சபரிமலை பார்ட்ரு வந்தாச்சுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியாது. அதுதான் இந்த கோவிலோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அந்த சன்னதி பக்கத்தில் போனால் மட்டும்தான் ஐயப்ப கோயிலை நாம் பார்க்க முடியும். இது வந்து செக்கிங் உள்ள வரைக்கும் செக் பண்ணுவாங்க போலீஸ்காரு. லைன் நின்றுட்டுக்கிறாங்க. பாருங்கள், எத்தனை பக்தர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்னா படி ஏற முடியாது, அதனால் தூங்கிட்டு இருக்கிறாங்க. விடிய காலையில் 3:45 தான் படி ஏறுவாங்க. அந்த ஐயப்பன் கோயில் மண்டபம் பாருங்கள், இதுதான் அந்த மண்டபம். இங்கே வந்து பஜனையெல்லாம் நடைபெறும். இந்த மண்டபத்தில் பஜனையில் பாட்டு பாடி ஐயப்பனை தரிசிப்பாங்க. இதுதான் ஐயப்பன் கோயில் சன்னதி. இவர் க்ளோஸ் பண்ணிக்கிறது பாருங்க. ஏன்னா படியேறக்கு அனுமதி இல்லைன்னா யாருமே படியேற மாட்டாங்க. கட்டோட படியேறதான் எல்லா பக்தர்களும் விரும்புவாங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் எவ்வளோ ஒரு இரவில் ஜொலிக்குது பாருங்க. அந்த கோயில் வந்து வெளியான வட்டம் சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து கருப்பண்ணசாமின்னு சொல்லுவாங்க. மேலே தான் ஐயப்பன் கோயில் சன்னதி இருக்குது. எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சுமார் 12 மணி இருக்குங்க. மழை, சரியான மழை. அந்த இடத்துல தான் தேங்காய் உடைப்பாங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில் அற்புதமாக ஜொலிக்குது. இரவில் மழையிலும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் தரிசிக்க ஐயப்பனை காண பக்தர்கள் கடுமையான கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. மழை பாருங்க, சரியான மழை. அந்த இடத்துல தான் தேங்காய் கொண்டு போய் உடைப்பாங்க. ஓகே, இது ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ. நன்றி, வணக்கம்.